அவனை அவன் கண் விட. இதுதான் என்னோட வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையே சொல்றேன். எங்களுடைய எம்டி சார் உதயகுமார் அவருக்கு நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ஏன்னா அவர் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. உன்னால முடியும்னு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. டே டு டே டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு படிச்ச உங்களுக்கு டெய்லி ரிவிஷனாகவும் இருக்கும், நல்லா ஞாபகமும் இருக்கும். ஸோ நீங்கள் கோச்சிங் பார்த்து பயப்படவே தேவையில்ல. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் டாக்டர் சீட் கன்ஃபார்ம். இங்கே வந்தேன், படிப்படியாக என் டோட்டல் ரைஸ் ஆச்சு. 200, 300, 400, அட் லாஸ்ட் என்ன 550 என்ன ஸ்பைரோ அகாடமி நிற்க வச்சிருக்கு. என் பேர் நிஷா தேஷ்வா, ஃபேமிலி மெடிக்கல் காலேஜில் படிச்சிருக்கேன். எல்லாருமே ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க, கேரிங் ரொம்ப ஹார்ட் ஒர்க் அவங்களும் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் தான் என்னுடைய ட்ரீம். ஸோ என்னோட ட்ரீமை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு பாத்வேவாக தான் இந்த இன்ஸ்டியூட் இருக்காங்க. எம்டி சாராக இருக்கட்டும், மற்ற ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்னை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே டீச் பண்ணுறாங்க. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் தமிழ் வேர்டுக்கு ஈக்குவலான இங்கிலீஷ் வேர்டு தெரிஞ்சு இப்போ நல்லா ஸ்கோர் பண்ணுறோம். தமிழ் மீடியம் படித்ததுனால கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் ஸ்பைரோவில் சேர்ந்த பிறகு எனக்கு அந்த தயக்கம் கொஞ்சம் கூட இல்லை. ஸ்பைரோவில் படித்தனால தான் நான் இப்படி இருக்கேன் இப்போதைக்கு. இல்லைனா நான் இவ்வளோ செங்கல்பட்டு காலேஜில் சேர்ந்துருப்பேனான்னு எனக்கு தெரியல. நீட்டுன்னு ஒரு ஹெட்லைன்ஸ் போட்டு எங்கள் ஆசைகள் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய கேள்விக்குறி போட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளை சுற்றி 1000 queries, 1000 அட்வைசஸ் எல்லாம் இருக்கும் போது கண்டிப்பாக நம்பிக்கையாக ஒரு ஸ்பைரோ அந்த மாதிரி ஒரு அகாடமியில் முக்கியமாக சொல்ல போனால் அந்த என்வாயன்மெண்ட் படிக்கணும்னு தோணும். இந்த மாதிரி ஸ்பைரோ அகாடமி நீங்கள் போய் தமிழ் மீடியத்தில் எடுக்கிறாங்க, நீங்கள் அவங்க சேரலாம் பெட்டர். சிபிஎஸ்சி படிக்கிறவங்க அதில் மட்டும்தான் நீட் பாஸ் பண்ண முடியும். ஸ்டேட் போர்ட் படிக்கிற பசங்களால வர முடியாது. பட் ஸ்பைரோ அகாடமி வந்தோடனே அந்த ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும். இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எங்களோட டீச்சர்ஸ் அவங்களாம் ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. நல்ல ஸ்டடி டைம் கொடுக்குறாங்க, டெய்லி டெஸ்ட் நடத்துகிறாங்க. ஈச் டாபிக் ஒரு நாள் முடிச்சோன்னா அன்றைக்கி நைட்டே டெஸ்ட் வைக்கிறதுனால இன்னும் ஈஸியாக இருக்குங்க. என் ஆம்பிஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு ஸ்பைரோ அகாடமி ஒரு முக்கிய பார்ட்டாக இருக்குது. ஸ்பைரோவில் வந்து ஜாயின் பண்ணேன், அவங்களும் எனக்கு நல்லா டீச் பண்ணாங்க. எம்பிபிஎஸ் சீட்டு வந்து தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் தான் கிடைக்கிறது ஈஸின்னு எனக்கு இங்கே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இங்கே படித்தா நம்ம கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆகிடலாம். எக்ஸாம்ஸ் டைமில் மட்டும் படிக்கணும்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதாவது முன்னாடிலேருந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்பைரோவில் இருக்க டேலண்டட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸோடைய கோச்சிங் They would clear our doubts with the 200% involvement. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. விக்ரம் இந்த மாதிரி நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அதான் அவங்களுடைய மெயின் சீக்ரெட்டே அது. எங்கள் ஷெடியூல்லாம் நல்லா போட்டு நல்லா படிக்க வைக்கிறாங்க. I have chosen Spyro because Spyro has supported me by giving the key to success, which is confidence. ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. தமிழில் இங்கிலீஷ் ஃபுட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்ததுக்கப்புறமா கான்ஃபிடன்ஸ் லெவல் ரைஸ் அப் ஆயிருக்கு. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டும் சேர்ந்தே படிக்கிறதால இங்கிலீஷில் கொடுத்தா இப்போ காலேஜுக்கு போனபோது இங்கிலீஷ்லேயும் எங்களால் சூப்பராக படிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க நான் கேட்குறதா செஞ்சு கொடுத்தாங்க. அங்கே இருக்க எல்லா பசங்களுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜில் இருப்பாங்கன்றது எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. எல்லாருமே நினைப்பாங்க 1 year வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஆனால் ஸ்பைரோக்கு வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு. தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எல்லாரும் அவங்க கான்ஃபிடன்ஸ் வச்சு தான் ஃபோக்கஸ் பண்ணோம். ஸ்பைரோ ஒரு நல்ல அகாடமி, எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் இந்தியா இருக்காங்க. இங்கே நடக்கிற டெய்லி டெஸ்ட், அவங்க ஒரு டெய்லி அசைன்மெண்ட் 100 questions per day ஈஸியாக எங்களால் போட முடியுது. கொடுக்குற டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. The faculties, they are very very inspiring and motivating. Even if I let myself down, they never let me down. இங்கே வந்துட்டு சேர்ந்ததுக்கு அப்புறமேட்டு ஸ்டாஃப் சொல்லி கொடுக்கறது, இங்கே இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். இன்று கல்வி வழிகாட்டி அப்படிங்கிற நிகழ்ச்சியில நீட் தேர்வில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படிங்கறதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த கொரோனா காலத்துல இந்த குறுகிய காலகட்டத்துல நீட் தேர்வுல எப்படி வெற்றி அடைகிறது அப்படின்னு மாணவர்கள் எல்லாரும் ஒரு குழப்பத்துல இருப்பாங்க. அவங்களுடைய குழப்பங்களை போக்குவதற்காக ஸ்பைரோ பயிற்சி நிறுவனத்தின் இயக்குனர் திரு உதயகுமார் நம்முடன் ஸ்கைப் வாயிலாக இணையவிருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயம், மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த கொரோனா காலத்தினால ஆன்லைன் கிளாஸஸ் அப்படிங்கிறதா இப்போ ஒரு ட்ரெண்டா இருக்கு. மேலும் ஆன்லைன் கிளாஸஸ் மூலமா எப்படி பயிற்சி அடைய முடியும் அப்படின்னு பல மாணவர்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கூட நீங்க அவங்களுக்கு என்ன அறிவுரையை வழங்க இருக்கிறீங்க? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கொரோனா வந்து ஷார்ட் ஸ்பேன் 4-5 மந்த்ஸ்ல வரும்போது நிறைய இன்ஸ்டியூட் நிறைய மாணவர்கள் வந்து இவ்வளவு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகும் நினைக்கல. அப்போ என்ன கொஞ்சம் ஷார்ட் ஸ்பேன்ல வந்து இன்ஸ்டியூட் திருப்பி ஓப்பன் ஆக நினைச்சாங்க. பட் இப்போ எல்லாருமே வந்து ஒரு லாங் டைம் ஒரு 5-6 மந்த்ஸ் போகும்போது எஜுகேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் கேட்டகரி. அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து ஆன்லைன் மூலமா கண்டிப்பா எஜுகேஷன் கொடுத்தாகணும். ஃபர்ஸ்ட் நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு இனிஷியல் லெவல்ல வந்து. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாமே இங்க ஸ்பைரோ மாதிரியான இன்ஸ்டியூட்லாம் என்ன பண்ணிருக்கோம், அந்த சேலஞ்சஸ் எல்லாமே ஓவர் கம் பண்ணி அவங்க வீட்லயுமே வந்து இன்ஸ்டியூட்டுக்கான என்வாரன்மெண்ட் கொடுத்து அவங்க வீட்டுல இருந்து ஆன்லைன் மூலமா கோச்சிங் கொடுக்குறோம். அதுல வந்து டெக்னிக்கலா எல்லா விதத்திலும் இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். அவங்களுக்கு ஷெட்யூல் நீங்க இன்ஸ்டியூட்ல இருந்தா இப்படி மார்னிங் 5 to ஈவினிங் 7 o'clock வரை ஷெட்யூல் இருக்கும். அதே ஷெட்யூல் வந்து வீட்ல இருந்து அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ், ஆன்லைன் கிளாஸஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன், டவுட் டிஸ்கஷன் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து ஆன்லைன் வந்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் கொடுத்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி அவங்க என்னெல்லாம் ஆன்லைன்ல டிராபேக்ஸ் இருந்தோ அதுக்கு இன்னைக்கு இருக்கிற எல்லாமே ரெக்டிஃபை பண்ணி வச்சிருக்கோம். ஆன்லைன்ங்கிறது கண்டிப்பா ஒரு எஃபெக்டிவான பிளாட்ஃபார்மா பேரண்ட்ஸ்க்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மாறி இருக்கு. மாணவர்களுக்கு எல்லாருக்குமே இப்ப இருக்கக்கூடிய ஒரு குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இனியும் வந்து நீட் தேர்வுக்கான தேதி வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிற ஒரு டவுட்ஸ்ல எல்லாரும் இருக்காங்க. நீட் தேர்வு இன்னும் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நியூஸ் 18 தொலைக்காட்சி மூலமாக நான் வந்து பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் சொல்லக்கூடியதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து 1,70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க. தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி +1 +2 2 வருஷம் வந்து நீட்டுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. சில மாணவர்கள் வந்து நீட் ரிப்பீட்டர், அதாவது லாங் டைம் +2 முடிச்சு 1 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி மொத்தம் 3 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் May 3 எக்ஸாம் இருந்துச்சு, அப்புறம் July 26 எக்ஸாம் இருந்துச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா September 13 கண்டிப்பா September 13 எக்ஸாம் நடந்துடும். அதை தள்ளி போகுங்கிற எண்ணத்துல வந்து நிறைய மாணவர்கள் சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணாம இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாத்துங்க. 3 வருஷம் சீரியஸா எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இப்போ கடைசி இந்த 40-50 டேஸ் நீங்க சீரியஸா ப்ரிப்பேர் பண்ணாம போயிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாய்ப்பு இழக்கிற மாதிரி இருக்கும். மாணவர்களே தயவு செய்து வந்து கண்டிப்பா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வெரி ஸ்ட்ராங் இதர் ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் மோடு வந்து கண்டிப்பா எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதனால எக்ஸாம் தள்ளி போகிற எண்ணத்துல வந்து மாணவர்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணாம இருக்க வேண்டாம். ஓகே, உங்களுடைய ஸ்பைரோ பயிற்சி நிறுவனத்தின் சார்பாக எந்தெந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க வந்து ஆஃபர் பண்றீங்க? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா வந்து இப்போ நீட் எக்ஸாம் September 13 நடக்குது. 2020 ப்ரிப்பேர் பண்றக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா ஒரு ஷார்ட் டைம் கிராஷ் கோர்ஸ் கொடுக்கும். இப்போ வந்து நிறைய மாணவர்கள் வந்து கொரோனாக்கு அப்புறம் வந்து டைரக்டா கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணக்கூடிய எண்ணத்துல இருந்தாங்க. பட் இப்போ வந்து கொரோனா காலம் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போறதுனால வந்து அந்த மாணவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா ஒரு கிராஷ் கோர்ஸ் ரீசெண்ட் ஆரம்பிச்சிருக்கும். இதோட கடைசி மூமெண்ட்ல ஒரு ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஒரு ரிவிஷன் தேவைப்படும். இந்த 40 டேஸ்ல வந்து ஒரு ஷார்ட் ரிவிஷன் எடுத்துக்கலாம் உங்களுக்கு. அதுல ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் இப்போ வந்து ஃபைனல் எக்ஸாம் முன்னாடி வந்து நீட் எக்ஸாம் மாடல் எக்ஸாமுக்கு ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஆன்லைன் மூலமா. அந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்டென்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரேங்க் அவங்களுக்கு தெரிய வரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் எழுதின பிறகு அவங்க ரேங்க் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து தமிழ்நாட்டில் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் அட்டென்ட் பண்றாங்க. அது மூலமா இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. டெஃபினட்டா வந்து அவங்களோட ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீட் 2021 இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீட் 2020 வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணல. அதுல வந்து என்ன நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எதிர்பார்க்கறாங்க, நீட் 2021க்கு வந்து இப்ப இருந்தே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குமே ஆல்ரெடி ஸ்பைரோல வந்து ஆல்மோஸ்ட் சீட் ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 700 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லிமிட்டடான ஸ்பைரோ எப்பயுமே அட்மிஷன் எடுப்போம். ஏன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா 2017ல இருந்து ஸ்பைரோ நீட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. வருஷம் வந்து ஆல்மோஸ்ட் 60 to 70% மாணவர்கள் வந்து எங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அதிகமான கன்வர்ஷன் கொடுத்துருக்கோம் அமாங் ஆல் தி இன்ஸ்டியூட் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது லிமிடெட் சீட்ஸ் தான் அட்மிஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு அட்மிஷன் ரொம்ப வேகமா ஃபில் ஆயிட்டு இருக்கு. நீட் 2021 என்ன ஆகுது, நிறைய மாணவர்கள் வந்து செப்டம்பர் எக்ஸாம் முடிச்சுட்டு அக்டோபர்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க ரிசல்ட் வந்த பிறகு. பட் நல்லா புரிஞ்சுங்க மாணவர்களே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் செப்டம்பர்ல எக்ஸாம் நடக்குதுங்கிறதுக்காக அடுத்த வருஷம் செப்டம்பர்ல நடக்க எக்ஸாம் நடக்காது. அடுத்த வருஷம் மே அல்லது ஜூன்லயே வந்துடும். அப்படி அக்டோபர் ரிசல்ட் வந்த பிறகு நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 to 6 months தான் அடுத்த அகாடமிக்கு ப்ரிப்பேர் பண்ணது இருக்கும். அதனால நீட் 2021 அடுத்த வருஷம் தான் உங்களோட எய்ம்னு நினைச்சீங்கன்னா இப்போ இமிடியேட்டா வந்து இந்த வருஷம் நீட் 2021க்கான அட்மிஷன் இப்பயே வந்து ஆன்லைன்ல எடுத்துக்கிட்டு எப்போ வந்து கவர்மெண்ட் வந்து டைரக்ட் கிளாஸ் அலோவ் பண்றாங்களோ அப்போ வந்து நம்ம டைரக்ட் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற ஐடியாவில் இருக்கும். சோ சீட்ஸ் வந்து வேகமா ஃபில் ஆயிட்டு இருக்கு. அதுக்காக ஓகே சார், இப்போ ஸ்பைரோ இன்ஸ்டிடியூட்ல சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்?
இப்போ வந்து சீட்ஸ் வந்து லிமிட்டட் பேஸ்ட் ஆன் இப்போ வந்து நாங்கள் வந்து +2 மார்க் பேஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப வந்து லிமிட்டட் சீட்ஸ் தான் வருஷம் வருஷம் எப்பவுமே ஸ்பைரோ லிமிட்டட் சீட். அதுவும் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்காக வந்து ஸ்பைரோ தமிழ்நாட்டிலும் மிக நல்ல அருமையான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஸ்பைரோவில் இருக்கும். இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா இப்போயே வந்து கூடிய சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் ஆரம்பிச்சிருவாங்கிற நம்பிக்கை பெற்றோர்கள் அதிகமாக இருக்கு. ஆனால் நீட் 2021க்கான அட்மிஷன் ரொம்ப வேகமாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. அது வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுற மொபைல் நம்பருக்கோ இல்லை எங்கள் டிவியில் ஸ்க்ரால் ஆகிற மொபைல் நம்பருக்கோ எங்கள் இன்ஸ்டியூட் கான்டாக்ட் பண்ணலாம். 7338884137 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு இமிடியேட்டா அட்மிஷன் எடுக்கலாம். அட்மிஷன் மோஸ்ட் ப்ராபபிலி நீட் 2021க்கான அட்மிஷன் இன்னும் ஒரு வாரத்தில் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணா எங்களோட அட்மிஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ நம்முடைய நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் காலர் வந்திருக்காரு. கோவிந்தராஜ் சேலத்திலிருந்து அழைச்சிருக்கிறாரு. அவரிடம் பேசலாம். கோவிந்தராஜ், நீங்கள் உங்களுடைய கேள்வியை அவர்கிட்ட கேட்கலாம். சார் குட் ஈவினிங் சார். ஹலோ சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். சார் இப்போ சொல்லுங்க சார் நீட் 2020 பிசிக்கு எவ்வளோ கட் ஆஃப் சார் வர சான்ஸ் இருக்கு? கண்டிப்பா வந்து கட் ஆஃப் வந்து இந்த வருஷம் அபரிதமா இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாவே வந்து பாத்தீங்கன்னா 2018 and 19 அதாவது மேல நடந்த எக்ஸாம் நடந்து நார்மல் டைம்ல எக்ஸாம் நடக்கும் போது உங்களுக்கு வந்து 2018ல இருந்து 19க்கு வந்து எல்லா கேட்டகரியும் ஆன் அண்ட் ஆவரேஜ் 90 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து மே மாசம் நடக்க வேண்டிய எக்ஸாம் வந்து தள்ளி போய் இப்போ செப்டம்பர்ல நடக்குது. இப்போ இவ்வளவு டைம் கேப் கிடைக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா கட் ஆஃப் வந்து மேல மார்க் மேல போகும்போது அதே ரேஞ்சில் ஃபாஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகாது. பட் கண்டிப்பா வந்து எல்லா கேட்டகரிக்கும் 70 to 80 மார்க்ஸ் லாஸ்ட் இயரோட மார்க் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர போட்டு வந்து லாஸ்ட் இயர் 470 மார்க் வந்து பிசி கட் ஆஃப் இருந்துச்சு. இந்த வருஷம் வந்து ஒரு 570 to 560 வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க பிசி எப்பயுமே வந்து கேட்டகரி மைண்ட் வச்சு ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் செய்யக்கூடிய தப்பு அவங்க கேட்டகரி எய்ம் பண்ணி அந்த கட் ஆஃப் எய்ம் பண்றாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதோட கம்மியா இருக்கு. உங்க கட் ஆஃப் 560 வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஒரு 650 மார்க் எய்ம் பண்ணி படிங்க. அப்பதான் உங்க 560 ரீச் பண்ண முடியும். தொடர்ந்து பேசலாம் திரு உதயகுமார், ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு. கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி தொடர்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலமா நீட் தேர்வில் தேர்ச்சி அடைவது எப்படி அப்படிங்கறதான் பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய சந்தேகங்களை விளக்குவதற்காக ஸ்பைரோ பயிற்சி மையத்திலிருந்து அதனுடைய இயக்குனர் திரு உதயகுமார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து பேசிக் கொண்டும் இருக்கிறோம். திரு உதயகுமார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. மாணவர்கள் எல்லாருமே ஆன்லைன் கிளாஸஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆன்லைன் கிளாஸஸ் பத்தி சுருக்கமா சொல்லுங்க. ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படி இன்ஸ்டியூட்ல எப்படி ஷெட்யூல் இருக்குமோ ஒரு ஆன்லைன் அப்போ வந்து இன்ஸ்டியூட்ல ஸ்டூடெண்ட் படிக்கும்போது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த இன்ஸ்டியூட் ஆயிடுது. ஒரு ஆன்லைன் கிளாஸ் வரும்போது வந்து ஒரு பக்கம் அவங்க வந்து மொபைல் கிளாஸ் அட்டென்ட் பண்றாங்க, இன்னொரு பக்கம் வந்து டெஸ்ட் எழுதுறாங்க. பட் ஆன்லைன் கிளாஸ் வந்து நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. அதாவது நெட்வொர்க், அவங்களுக்கு வந்து செக்யூரிட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து ஒன்லி கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ண வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான பல செக்யூரிட்டி வழிகள் இம்ப்ரூவ் பண்ணி இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து சேஃபா அவங்க கம்ஃபர்டபுளா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போன் கொடுக்குற மாதிரி வந்து இன்னைக்கு ஸ்பைரோ வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம். அதனால பெற்றோர்கள் வந்து ஆன்லைன் கிளாஸை பத்தி பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து இன்ஸ்டியூட்ல இருந்தா எப்படி வந்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சேஃபா வந்து கிளாஸ் பண்ண வைப்போமோ, பயிற்சி கொடுப்போமோ, அதே மாதிரி வந்து ஆன்லைன் மூலமான பயிற்சிக்கான எல்லா நடைமுறைகளையும் எல்லா டெக்னிக்கலான சாத்தியங்களையும் ஸ்பைரோ நிறுவனம் இன்னைக்கு பண்ணிருக்கோம். தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு காலர் வந்திருக்காரு. சென்னையில் இருந்து திரு ராஜமாணிக்கம் அழைச்சிருக்கிறாரு. திரு ராஜமாணிக்கம், உங்களுடைய கேள்வியை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. ஐயா, இந்த வருஷம் பிலிப்பைன்ஸ் போய் வெளிநாடு போய் படிக்கிறது இந்த வருஷம் நீட் இருக்குங்களா ஐயா? நீட் வந்து வெளிநாட்டு போய் படிக்கிறதுக்கு நீட் வந்து எலிஜிபிலிட்டி மார்க், அதாவது வந்து பாஸ் மார்க்னு சொல்லுவோம். அந்த எலிஜிபிலிட்டி மார்க் கம்பல்சரி நிச்சயம் எல்லா கோர்ஸுக்குமே வந்து அதுல இருந்தா தான் நீங்க அப்ளிகேஷன் போட்டு நீங்க வந்து வெளிநாட்டுல போய் படிக்க முடியும். ஓகே திரு உதயகுமார், இன்னொரு விஷயம் என்னன்னா நீட் தேர்வுக்காக இப்போ மாணவர்கள் வந்து வீட்டில இருந்தும் பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. வீட்டில இருந்தும் அவங்களுக்கு அதுக்கான ஆயத்தம் ஆகிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்க நீட் தேர்வுக்கு தேர்ச்சி அடைகிற மாதிரி உங்களுடைய சஜஷன் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வந்து மாணவர்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆக்சுவலா நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் கண்டிப்பா தள்ளி போகாது. செப்டம்பர் 13 கண்டிப்பா எக்ஸாம் நடந்துரும். ஸோ நீங்க ஃபைனல் மூமெண்ட் ப்ரிப்பரேஷன்ல இருப்பீங்க. இந்த டைம்ல வந்து பயாலஜி வந்து 2 times, இன்னும் 35 days இருக்கு, 2 times வந்து ஃபுல்லா என்சிஆர்டி ரிவிஷன் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இன்ஆர்கானிக் போட்டு என்சிஆர்டி ரிவிஷன் பண்ணிட்டு பிசிக்கல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தியரி எது புதுசா எடுத்து படிக்க வேண்டாம். அதிகமான வந்து நியூமரிக் சால்வ் பண்ணுங்க. ஈச் சாப்டருக்கு ஒரு 200 நியூமரிக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ்
ஸ்பைரோ மாதிரி இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸை வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதில் வர கொஸ்டின்ஸை தட் வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் ஃபைனலாக எனக்கு ஒரு ரிவிஷன் வேணும்னா ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஆன்லைனாக ஒரு கிராஷ் கோர்ஸ் 35 days வந்து ஷார்ட். ஏன்னா வந்து நீங்களே ஒரு கோர்ஸ் எடுத்து ஃபுல்லாக படிச்சிங்கன்னா இட் வில் டேக் 4 to 5 hours per chapter. அதுவே வந்து ஒரு ஃபேக்கல்ட்டி வந்து மைண்ட் மேப்பிங் டெக்னிக் வச்சு ரிவிஷன் பண்ணும்போது 1 hourல முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் வேணுங்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் 3 நம்பர் கான்டாக்ட் பண்ணனா எங்களோட அட்மிஷன் டீம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார், மதுரையில இருந்து திரு மகேஸ்வரன் அழைச்சிருக்காரு. திரு மகேஸ்வரன், நீங்க உங்களுடைய சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ வணக்கம் ஐயா, சொல்லுங்க. வணக்கம் சார். சார் வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. கேக்குதா சார்? சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிறோம், கால் பண்ணுறோம். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என்னோட பையன் வந்து நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாப்ல. சரிங்க ஐயா. ஹலோ, நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்காப்ல. கேக்குது சார், கேக்குது சார், சொல்லுங்க. கேக்குது. மார்க் வந்து மொத்தம் 330 தான் சார் எடுத்திருக்காப்ல, 54%. ஓகே. 54% எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸு. எஸ்சி சார், எஸ்சி ஸ்டூடெண்ட் இருந்தால் 35% பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் சார். தாராளமாக நீட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், நீங்கள் எழுதலாம். அப்ளை பண்ணிட்டாப்ல, எழுதலாம். இதுக்கு இப்போ நம்ம இதில் ஆன்லைனில் ஃபாலோ பண்ணலாமா சார்? உங்கள்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க சார். ஆன்லைனில் வந்து டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமல் அமௌண்ட் தான், பட் உங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ரிப்பரேஷன் நடக்கும். டெய்லி டெஸ்ட் நடக்கும், ஃபுல் டெஸ்ட், பார்ட் டெஸ்ட், வீக்கெண்ட் டெஸ்ட் எல்லாமே நடக்குது. அது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் லாஸ்ட் 30 daysக்கான ஒரு ஃபுல் ரிவிஷன் பிளஸ் டெஸ்டோட ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருக்கு. இது ரெண்டுமே ஸ்பைரோ நிறுவனம் வந்து 2020க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இது பண்ணும்போது அவங்களோட வெற்றி வந்து கண்டிப்பா வந்து ஒரு நிச்சயமான வெற்றி கிடைக்கும் அவங்களுக்கு. திரு பாலகிருஷ்ணன் வந்து சென்னையில இருந்து அழைச்சிருக்கிறாரு. திரு பாலகிருஷ்ணன், நீங்க உங்களுடைய கேள்வி அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். ஹலோ, வணக்கம் ஐயா, சொல்லுங்க. சார் வந்து நான் வந்து பாலகிருஷ்ணன் பேசுறேன் சார். நான் வந்து நீட் எக்ஸாமுக்கு இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஹலோ. ஓகே சார். சார், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, நீங்க தொடரலாம். கேக்குது, சொல்லுங்க. அதான் சார், இப்போ வந்து நான் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து நல்ல கைடு ஏதாவது இருந்தா நல்லா இருக்கும் சார். ஆனா நான் இப்போ வந்து வீட்லயே இருந்து படிக்கிறதுனால இந்த கவர்மெண்ட் நடத்துற பாக்ஸ்ல தான் சார் நான் படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ஆன்லைன்ல தான் இப்போ அந்த கிளாஸ் போயிட்டு இருக்கு. உங்க அகாடமில இருந்து கூட எனக்கு வந்து நிறைய கால்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தது சார். ஹலோ. ஓகே ஓகே, சொல்லுங்க ஐயா, கேக்குறேன், சொல்லுங்க. அதான் சார், அந்த மாதிரி நான் செல்ஃப் ஸ்டடி பண்ணும்போது நான் வந்து என்னென்ன சார் பண்ணணும்? நான் வந்து அதிக நேரம் தான் சார் உட்காடுறேன். ஆனாலும் எனக்கு வந்து மைண்ட்ல ஏறுற மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா வந்து டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் பண்ணுங்க. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 10 minutes பிரேக் எடுங்க. எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த 1 hourல வந்து வேற எந்த ஒரு நெகட்டிவிட்டி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் எதுவுமே இருக்கக்கூடாது. போனை வந்து நீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணும்போது மட்டும் போனை யூஸ் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ணும்போது போனை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ மைண்டை வந்து பாசிட்டிவோட நம்மளால முடியுங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. அது இல்லாமல் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ண முடியாது நான் சொல்லல. அதாவது 1,00,000 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண முடியும். அதுக்கு நீங்க வந்து ஹைலி டிட்டர்மினேஷன் வேணும். அது ஒரு இன்ஸ்டியூட்ல நீங்க ஃபாலோ பண்ணும்போது என்னன்னா உங்களுக்கு எல்லாமே ஷெட்யூலிங் இருக்கும். மார்னிங் 5 o'clock உங்க வேக்கப் கால் ஒரு ஸ்பைரோல இருந்து மார்னிங் 5 இருந்து ஈவினிங் 7-8 o'clock வரைக்கும் உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கும். 4 கிளாஸஸ் நடக்கும். ரிவிஷன் கிளாஸ் நடக்கும். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜூவாலஜி. டெய்லி மார்னிங் 6 o'clock டெஸ்ட் ஆன்லைன் நடக்கும். இமிடியேட்டா ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் உங்களால வந்து செல்ஃபா உங்களை ஓனாவே உங்களால ஏதோ ஒரு கமிட்டடா வந்து டெய்லி ஃபாலோ பண்ண முடியும்னா டெஃபினட்டா நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஃபாலோ பண்ணலாம். நன்றி திரு பாலகிருஷ்ணன். தொடர்ந்து இன்னொரு நேயர் நம்மோட இணைஞ்சிருக்காரு. திருவான்மையூர்ல இருந்து திரு ஜீவானந்தம் இணைந்திருக்காரு. ஜீவானந்தம், உங்களுடைய சந்தேகத்தை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். சார், லாஸ்ட் 2 years என் பொண்ணு வந்து ஆகஸ்ட்ல படிச்சுட்டு இருக்கா. ஆகஸ்ட் நீட் கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கா. ஸோ இப்போ லாஸ்ட் 1 month ஆக்சுவலா இந்த எக்ஸாம் புஷ் ஆகினே இருக்கு ஆக்சுவலா. ஸோ இப்போ இந்த நெக்ஸ்ட் மந்த் நடக்கும்ன்றீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் 1 month எப்படி பிளான் பண்ணணும்? கொஞ்சம் ஐடியா கொடுத்தீங்க, சஜஷன் கொடுத்தீங்க, நல்லா இருக்கும் சார். சார், இப்போ நீட் 2020க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் ஸ்பைரோவோட ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் நான் வந்து ஆல்ரெடி ரிவிஷன் தியரி ஃபுல்லாக படிச்சு முடிச்சுட்டேன். டெஸ்ட் மட்டும் எழுதி செக் பண்ணணும்னா ஸ்பைரோவோட ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபைனலாக இதை வந்து ரிவிஷன் பண்ணணும், இவ்வளோ நாளாக நான் சீரிஸாக ப்ரிப்பேர் பண்ணாலும் இப்போ ஃபைனலாக எனக்கு ஒரு ஃபுல் ரிவிஷன் இருந்து டெஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும்போது எங்களோட நீட் 2020க்கான ஆன்லைன் நீட் கிராஷ் கோர்ஸ் வந்து லாஸ்ட் வீக் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. செப்டம்பர் 12 வரைக்கும் போகுது. அந்த கிராஷ் கோர்ஸ் எடுத்துனா உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன். ஏன்னா ஒரு கிளாஸ் நீங்கள் ஒரு சாப்டர் எடுத்து ஃபைனல் மூமெண்ட்ல படிச்சீங்கன்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் ஒரு ரிவிஷன் கிளாஸ் எடுத்து
எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாப்டர் வந்து 1.5 ஹவர்ஸ்ல வந்து ஃபுல்லாவே கவர் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து மேப் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க. அதனால அந்த இது மூலமா பெனிஃபிட் ஆகலாம். ரெண்டாவது நீட் 2021 நீட் 2020 ஃபோக்கஸ் பண்ணால இது வரைக்கும் நீட் 2020க்கு அப்ளை பண்ணறாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் நீட் 2021க்கான லாங் டேர்ம் அதாவது ரிப்பீட்டர் சொல்லிட்டு 1 இயர் கோர்ஸ்க்கான அட்மிஷன் ஆல்ரெடி ஸ்பைரோல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதை நீங்க ஜாயின் பண்ணிட்டு லிமிடெட் சீட்ஸ் தான் அட்மிஷன் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு பெஸ்டான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் ஸ்பைரோ இருக்கு. அந்த மாதிரி மாணவர்கள் வந்து நீட் 2021க்கான அட்மிஷன் லாங் டேர்ம்க்கு எடுத்துக்கிட்டு நீட் 2021 எக்ஸாமுக்கான அட்மிஷன் எடுத்தீங்கன்னா இப்போ இருந்து ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஒன்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து டைரக்டா வந்து இன்ஸ்டியூட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அது அட்மிஷன் ரொம்ப வேகமா ஃபில் ஆயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடான கேண்டிடேட்ஸ் வந்து இது தெரிஞ்ச நம்பர் கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும். நன்றி திரு ஜீவானந்தம் அழைத்தமைக்காக. தொடர்ந்து மயிலாடுதுறையில் இருந்து திரு குகன் அழைச்சிருக்காரு. திரு குகன், நீங்க உங்களுடைய சந்தேகத்தை அவர்கிட்ட கேட்கலாம். ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க சார். இல்ல சார், இப்ப பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கூட ஓகே. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்து முக்கால்வாசி நீங்க நியூமரிக்கல்ஸ் தான் போட சொல்றீங்க. பட் ஃபார்முலாஸ் அப்படியே டிஃபரன்ஸ் ஆகுது. சிபிஎஸ்சி ஐசிசி ஸ்டேட் போர்டுக்கு போர்டு எக்ஸாம் எழுதினோட அப்படியே ஃபார்முலா ஃபுல்லா டிஃபர்ட் ஆகுது. இதுக்கு ரிஃபர் பண்ற மாதிரி ஏதாச்சும் புக்கு சொல்லுங்களா சார்? ஸ்பைரோ என்சிஆர்டில இருந்தே நீங்க போதுமானது. என்சிஆர்டில ஸ்பைரோட அடிஷனலா நீங்க கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணும்போது எங்களோட புக் அதுக்கு ஃபார்முலாவுக்குன்னு தனியா ஒரு புக் இருக்கும். அந்த புக் ஃபார்முலாஸ் நீங்க ரெஃபர் பண்ண சாப்டர் வைஸ் ஃபார்முலாஸ் இருக்கும். அதை நீங்க ரெஃபர் பண்ணா போதுமானது. நீங்க நியூமரிக்ஸ் கண்டிப்பா வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. ஃபைனல் டைம்ல வந்து ரிவிஷன் கிளாஸ் எடுக்கலாம். மறுபடியும் தியரி படிக்காதீங்க. பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இனார்கானிக் தவிர மற்ற எல்லாத்துலயும் மறுபடியும் நீங்க சாப்டர் வைஸா ஒவ்வொரு நாளும் அதிகமான நியூமரிக்ஸ் ஒர்க் அவுட் பண்ணணும். அதுவும் குவாலிட்டியான நியூமரிக்ஸ் அவுட் ஆஃப் என்சிஆர்டி இருக்கிற நியூமரிக்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. என்சிஆர்டி ரிலேட்டட் என்சிஆர்டி பேஸ்டா இருக்கக்கூடிய ட்விஸ்டடான இருக்க நியூமரிக்ஸ் அது வந்து ஓப்பன் மார்க்கெட் ஜெனரலா கிடைக்காது. எங்க மாதிரியான சில இன்ஸ்டியூட்ல தான் இருக்கும். அந்த மாதிரியான நியூமரிக்ஸ் செலக்ட் பண்ணி பாருங்க. அது உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம உங்களோட ப்ரிப்பரேஷன் டைமை ரொம்ப சேவ் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. நன்றி திரு குகன். தொடர்ந்து திருச்சியில் இருந்து திரு சிவபதி நம்ம கிட்ட அழைச்சிருக்காரு. திரு சிவபதி, உங்களுடைய சந்தேகத்தை நீங்க அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார், திருச்சியில இருந்து கால் பண்றேன் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் இப்போ எங்க அண்ணன் பொண்ணு நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க சார். அண்ணன் பொண்ணு வந்து ஸ்டேட் போர்டுங்க சார். எப்படி ப்ரிப்பேர் பண்றது, எந்த மாதிரியா ப்ரிப்பேர் பண்றதுன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். டெய்லியும் இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கும் பெற்றோருக்கும் சொல்லக்கூடியது லாஸ்ட் மூமெண்ட் ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்க. கம்பல்சரி இந்த நெக்ஸ்ட் 35 days வந்து 14 hours ப்ரிப்பரேஷன் கம்பல்சரி வேணும். ஏன்னா வந்து டோட்டலா 1,70,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டோட்டலா நீட்டுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க. அதுல 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் காலேஜ் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட். பேலன்ஸ் இருக்கிற ஒரு 3,000 வந்து டீம்டு யூனிவர்சிட்டி. டோட்டலா 7,000 சீட்ஸ் இருக்கு. அதுல வந்து சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி சேர்த்து ஒரு 15 to 20,000 சீட்ஸ் இருக்கு நீட் ரிலேட்டடா சீட்ஸ். அப்படி இருக்கும்போது 1,70,000 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் சீட். அப்படி இருக்கும்போது நீங்க ஃபைனலா இருக்கும்போது ஒவ்வொரு மணி நேரமும் சீரியஸா போடணும். உங்களோட டைம் வந்து ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி வந்து மேனேஜ் பண்ணணும் தெரியாம ஒரு ப்ராப்பரான ஷெட்யூலிங்ல ஃபாலோ பண்ணணும். நீங்க எங்க ஸ்பைரோட ஷெட்யூலிங் பாத்தீங்கன்னா மார்னிங் 5 o'clock ஆரம்பிச்சு 5 o'clock வேக்கப், 5:30 ப்ரேயர், 6 o'clock மார்னிங் டெய்லி டெஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஷெட்யூலை கரெக்டா ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் வந்து ஃபேக்கல்டிஸ் இமிடியேட்டா எப்பவுமே அவைலபிள் இருப்பாங்க. ஆன்லைன்ல டவுட் கிளாரிஃபை பண்ணுவாங்க. டெய்லி எக்ஸாம் நடந்த பிறகு அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நடக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி வந்து அபியாசன் ஒரு ஆப் மூலமா டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் லோட் பண்ணிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பிளேஷன்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரைஸ்டான ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களால எஃபெக்டிவா ஃபாலோ பண்ண முடியும். நீங்க ஓன் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணும்போது நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிடுவீங்க. பட் September 13 கண்டிப்பா எக்ஸாம் ஆயிடும். இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு ஆன்லைன் கிராஷ் கோர்ஸோ ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸோ எடுக்கிறது ரொம்ப நல்லது. அழைத்தமைக்காக நன்றி சிவபதி சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியுடைய நிறைவில் இருக்கிறோம். ஸோ இறுதி கருத்தா உங்ககிட்ட இதை நான் கேட்குறேன். அதாவது 35 நாட்கள் தான் இருக்கு. ஸோ மாணவர்கள் எல்லாரும் ஒரு நாளைக்கு 14 மணி நேரம் ஆச்சு ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அவங்க எப்படி, இந்த ப்ராசஸ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்றது? கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ரெக்கார்டு ஒரு கைண்ட் ஆஃப் ஷெட்யூல். அந்த ஷெட்யூல் இருந்தா மட்டும் தான் வந்து அவங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஓனா பண்ணும்போது ஒரு நாள் ஷெட்யூல் போடுவாங்க, ஒரு நாள் சீரியஸா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஒரு மானிட்டரிங் ஆஃப் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கும்போது அது ரொம்ப அவங்களுக்கு பாதிப்புலா மாறும். அதனால இந்த ப்ரோக்ராம் மூலமா நான் வந்து நீட் 2020 and 2021 ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்க்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்க நீட் 2020 பண்ணிட்டு இருந்தீங்கன்னா September 13 கண்டிப்பா எக்ஸாம் ஆயிடும். இந்த ஃபைனல் மூவ்மெண்ட்ல வந்து உங்களை ஒவ்வொரு நாளையும் ரொம்ப சிறப்பா எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு கிராஷ் கோர்ஸ், ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரிஸோ ஸ்கொயர்ல ஜாயின் பண்ணுங்க. இல்ல நீட் 2021 பண்ணுவோம் இந்த வருஷம் பண்ணலன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுமே என்ன பண்ணலாம்னா, ஆன்லைன் மூலமா நாங்கள் வந்து 1 year ரிப்பீட்டர் கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இந்த வருஷம் மெடிக்கல் இந்த கொரோனா வந்த பிறகு வந்து மருத்துவத்தோட மகிமை எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. ஒவ்வொரு ட்ரெண்ட்லயும் வந்து ஒவ்வொரு கோர்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் கோர்ஸா இருக்கும், ஒரு ட்ரெண்டிங் கோர்ஸா இருக்கும். இப்போ இந்த அடுத்த 3 வருஷத்துக்கு வந்து மருத்துவம் சார்ந்த கோர்ஸ்கள் தான் வந்து அதிகமான ட்ரெண்டா இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, இன்னொன்று அவ்வளோ டிமாண்ட். அதுக்கு எல்லாமே கூட நீட் ரொம்ப முக்கியம். அதாவது நீட் 2021 ப்ரிப்பேர் பண்ணணும். ரிப்பீட்டர் பேட்ச் ஜாயின் பண்ணணும் பேரண்ட்ஸ். நீட் 2020 சும்மா எழுதிட்டு மறுபடியும் 2 மாசம் வேஸ்ட் பண்ணிட்டு
பண்ணிட்டு மறுபடியும் வந்து ஜாயின் பண்றதுக்கு இமிடியேட்டா அந்த கோர்ஸை ஜாயின் பண்ணி உங்க டைம் வேஸ்ட் பண்ணாம பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீட் 2021 நீ கண்டிப்பா உங்க மருத்துவ கனவு நிறைவாகும். அது ஸ்பைரோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும். அதே மாதிரி நீட் 2020 பண்ற மாணவர்களுக்கு இந்த ஆன்லைன் கிராஷ் கோர்ஸ் டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணுங்க. 100% பெனிஃபிட். உங்க ஸ்கோர் கண்டிப்பா நல்ல வகையில் இம்ப்ரூவ் ஆகும். நன்றி சார். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்பு கொண்டு மாணவர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிச்சிருக்கீங்க. உங்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.